வெல்கம் டு சக்தி ஃபார்ம் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட ஃபார்ம் அப்டேட் பார்க்க போகிறோம். இது நம்மளோட மைல் ப்ரீடர். கரண்ட்டாக ஒரு 5 kg இருக்குது, ஒரு ஹெவி சைஸ் லைனு. இது வந்து ஒரு 5.5 kg இருந்துச்சு. ப்ரீடிங் போட்டனால ஒரு 500 grams குறைஞ்சிருக்கு. இது இல்லாமல் நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரீடர் வச்சுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா ஸ்டேஜில் இப்போ இருக்குது, இப்போ தான் கூவி இருக்குது. ஒரு 3.25 கிலோ இருக்குது. ஒரு 4.5 கிலோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம போட்டு ரெடி பண்ணோம்னா ஒரு 5 kg வரைக்கும் வரும். டிவார்மிங் நம்ம கரெக்டாக பண்ணோம்னாவே வந்து சைஸ் வந்து இதாகும். 2 months ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணிடணும். நம்ம அல்போமர் யூஸ் பண்ணுறோம். நம்ம அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் ஆன சிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு டைம் நம்ம வைக்கிற தண்ணியே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 1 லிட்டர் தண்ணியில் ஒரு மூடி வந்து அல்போமர் வந்து மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டு நல்லா கலக்கிட்டு கோழி குஞ்சுக்கு ஃபஸ்ட்டு வச்சிருவோம். வேறு எந்த தண்ணியுமே வைக்க மாட்டோம், தீனியும் வேறு எதுவும் போட மாட்டோம். இது வந்து நம்ம ஒரு 7 years ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த கோழி வந்து ரெக்க தொங்கி போகிறது, மோஷன் பின்னாடி கட்டி அந்த பிரச்சனை வர்றது, அது எதுவுமே வர்றது கிடையாது. ஆக்சுவலாக அல்போமர் பார்த்தீங்கன்னா ஒரு டிவார்மிங், குடல் புழு நீக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஆனால் நம்ம இதை யூஸ் பண்ணி ஒரு 7 years ரிசல்ட் வருது. அதை நம்ம ஷேர் பண்ணுறோம். நீங்கள் வேணால் ஒரு பேட்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கரியாம்பூடு. ஒரு 3 நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கம்பு வெங்காயம் எல்லாம் போடுறது இல்லாமல் காலையிலையும் சாயந்தரம் இந்த கரியாம்பூடு போடுவோம். இது வந்து அந்த புல்லை கொத்தி சாப்பிட்ற பழக்கமும் வரும். இது நல்லா ஜீரணமாகும். இந்த பின்னாடி வந்து மோஷன் கட்டுறது, இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இதில் வராது. இது வந்து தாத்தா போடுன்னு சொல்லுவாங்களோ அதுதான். நம்ம தனியாக காட்டில் முளைச்சிருக்கிறத பிடுங்கி போட்டோம் காலையிலையும் சாயந்தரமும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு 4 நாளுக்கு அப்புறம் டெய்லியும் வந்து முட்டை வறுத்து போடுவோம். அது ஃபஸ்ட் நாள் வந்து கோழி சரியாக சாப்பிடாது குஞ்சு, நீங்கள் அதை வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. செகண்ட் டே தேர்ட் டேலேருந்து நல்லா எடுக்க ஆரம்பிச்சு அதில் வெங்காயம் தூவி போட்டிங்கன்னா நல்லா வந்து க்ரோத் இருக்கும். உங்களுக்கு சிக் நல்லா வந்து நல்லா குண்டாக நல்லா சைஸாக வரும். 15 டேஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கருவாடு போட ஆரம்பிச்சிருவோம். அதனால நான் வெயிட் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டை பிளாக் கோவத்தாடி விடை, டை பிளாக் சதீஷனாவோட பிளட் லைன்லேருந்து எடுத்தது. ஒரு 3 விடை எடுத்தோம். இப்போ நம்மகிட்ட 2 இருக்குது. இது இல்லாமல் ஒரு உச்சிப்பூ. இது வந்து எக் லே பண்ணி நம்ம வந்து அடை வச்சாச்சு. இப்போ தான் அடை வச்சிருக்கோம். நம்ம என்ன நம்மகிட்ட கோவத்தாடி லைன் இல்லைன்ட்டு. இது வந்து உச்சிப்பூ. இது வந்து இன்னும் முட்டை விடல. இப்போயே வந்து ஒரு 2.25 கிலோ கிட்ட இருக்குது. நம்ம வந்து டிவார்மிங் இப்போ தான் பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கப்புறம் ஒரு 600 grams கூடி இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு 3.5 kg வரைக்கும் நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா டை பிளாக் லைன் நம்மகிட்ட இல்லாதனால கொண்டு வரணும். அப்படிங்கிறனால ஒரு நல்ல பிளட் லைன் விடையை மட்டும் தான் நம்ம ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரணும். சும்மா கறிக்கடையில் இருந்தோ சந்தையில் இருந்தோ நம்ம வந்து பிளட் லைன் தெரியாமல் விடை வந்து ஃபார்ம் லைன் செட் பண்ணும்போது கொண்டு வரக்கூடாது. நம்ம 12 years பண்ணிட்டு இருந்தாலும் புது லைன் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து டை பிளாக் நிறம் வேணுங்கிறதுக்காக தான் எடுத்திருக்கோம். இதில் நம்ம மைல் சேவல் போட்டு தான் நம்ம ப்ரீட் பண்ணலான்னு இருக்கோம். நல்ல காலத்தோட ஹெவி சைஸாக எடுக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்கட்டை. நம்ம ஃபார்மில் வந்து வேஸ்ட் தண்ணி போகும்ல, நம்ம அந்த இடத்துல நம்ம வாழை மரம் வச்சிட்டோம் அப்படின்னா கோழிக்கு சரியான நிழலாக இருக்கும். இது வந்து வெயில் நேரத்தில் பூரா கோழி இங்கே தான் இருக்கும். ஏன்னா வந்து கோழியோட டெம்பரேச்சர் அதிகமாகாமல் பார்த்துக்கிச்சுனாவே வெள்ளை கழிச்சல், காய்ச்சல், இந்த மாதிரி வர பிரச்சனையெல்லாம் அவாய்ட் ஆயிரும். இதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கண்டிப்பாக கோழி வளர்த்தணும் அப்படின்னா வாங்குறது பிரச்சனை, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கணும். அப்போ மட்டும்தான் வந்து கோழி வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து இறப்பு கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் பெரிய சேவல் விடை எல்லாமே இங்கே தான் இருக்கும். இது இல்லாமல் நம்மகிட்ட எலுமிச்சை மரம் அது எல்லாமே இருக்குது. அங்கங்கே எங்கே ஈரம் இருக்கோ இருந்துக்கும். இது வந்து நம்மகிட்ட இருக்க ஒயிட் லைன். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து உச்சிப்பூ, மத்துப்பூ, வெள்ளைக்கால், ஈயக்கால், இது வந்து நம்ம முள்ளுக்கால் வெள்ளை விடை. இது வந்து நம்மளோட கருப்பு விடை. வெள்ளையிலே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வெரைட்டி இருக்குது. இது வந்து நம்மளோட ஒயிட் ப்ரீடர். இப்போ வந்து இதுவும் ஒரு 3.25 கிலோ இருக்குது. இதுவும் ஒரு 5 kg வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மொத்தம் நம்மகிட்ட 3 ப்ரீடிங் இருக்குது. 2 பட்டா, அது ஒரு மெயின் சேவல். இது நம்மளோட விடை. நம்மளோட விடை லைன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2.8 kg, அதாவது 2 கிலோ 800 கிராம், 3 கிலோ கிட்ட இருக்கும் குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 4.5 கிலோ வரைக்கும் விடை இருக்குது. இது நம்மளோட ஓல்ட் லைன். ஒரு 12 வருஷமாக வச்சுருக்கோம். ஒயிட்டும் ஒரு 12 வருஷமாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி டைப்பில் எக்ஸாக்டாக 12 வருஷமாக வச்சுருக்கோம். நல்லா வந்து கல் உடம்பாக வரும். இது நம்ம ஒயிட்டை பற்றி மட்டுமே தனியாக அப்டேட் பண்ணலாம். நம்ம பிளாக்ல பார்த்தீங்கன்னா டை பிளாக் நம்மக்கிட்ட வந்து எடுத்திருக்கோம். மற்றபடி ஃபுல் பிளாக்ல விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து 4 கிலோ 3.5 கிலோ 4 கிலோ சைஸ்லேயே நம்ம ஒரு 6-7 விடை வச்சுருக்கோம். சேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்ஸ் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு 3 month ஸ்டேஜ்லேயும் ஒரு 5 month ஸ்டேஜ்லேயும் மொத்தம் ஒரு 12 இருக்குது. அதில் நம்ம என்ன சேல் வருமோ அதை நம்ம ஃபியூச்சரில் வந்து அப்டேட் பண்ணலாம். ஒயிட் எல்லாமே நம்ம ஹெவி சைஸ் வச்சுருக்கோம். நம்மளோட பழைய வீடியோலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம ஒரு ஒயிட் ப்ரீடர். இது பார்த்தீங்கன்னா கன்னி விடை, இன்னும் மொட்டு விடல, நல்லா வால்கட்டில் வந்து பச்சைக்காலில் இருக்குது விடை. இந்த ஒயிட் ப்ரீடர் தான் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.25 கிலோ 4.5 கிலோ வரைக்கும் இருந்துச்சு. இது நம்மகிட்ட ஒயிட்டில் வந்து 5.5 kg வச்சுருக்கோம். நம்ம விடைக்கு நம்மகிட்ட இருக்க ஒயிட் விடைக்கு நம்ம ஹேட்ச் பண்ணாலும் வந்துடும். இதுக்கு ஆனது. இந்த ஒயிட் சேவலுக்கு வந்து ப்ரீட் ஆகி
அந்த விடை அந்த சேவல் வந்தது. அது நல்லா ஹெவி சைஸில் வரும். இது வந்து நம்மகிட்ட இருக்க விடை இது. நம்ம வந்து ப்ரீடிங் சேவலும் விடையும் நம்ம எந்த அளவுக்கு தரமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு தான் சிக் வரும். நீங்கள் ப்ரீடிங் சேவலும் விடையும் தரமாக வச்சுருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு அந்த கருவாடு போடுறது, முட்டை வறுத்து போடுறது, அப்புறம் வந்து கம்பு தர்றது, இந்த மாதிரி நீங்கள் தீவனம் சரியாக, அதாவது உணவு முறை சரியாக பண்ணல அப்படின்னா நீங்கள் 5 கிலோ லைன்லேயே ப்ரீட் பண்ணாலும் சேவல் உங்களுக்கு 3 கிலோ தான் வரும். அதே மாதிரி வந்து நீங்கள் விடை ஹெவி சைஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா சேவல் வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக சேவல் அணைஞ்சு மொட்டு விட ஆரம்பிச்சிடும் விடை. நீங்கள் வந்து விடை கன்னி விடை இருந்துச்சுனாவே சேவல்லாம் நீங்கள் வந்து தனியாக கூண்லேயோ கேஜ்லேயோ எதுலேயோ ஒன்று வச்சா மட்டும்தான் அந்த விடை வந்து ஒரிஜினல் சைஸ் வரும். அப்போல்லாம் நீங்கள் பட்டா கொடுத்துட்டு கன்னி விடை அதிகமாக இருக்கும்போது ஒரு சேவல் 2 சேவல் மட்டும்தான் இருக்கணும் ஃபார்மில். இல்லைனா சீக்கிரமாக முட்டை விட்டுருச்சுன்னா விடை வந்து 3 கிலோ விடை கூட 2.5 கிலோ சைஸ் வர மாதிரி ஆயிரும். நீங்கள் அது பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சராக அதை பற்றி வீடியோ போடலாம். தலைவர் லைன் பற்றி கேட்டிருந்தாங்க, அதுவும் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் வந்து மற்றபடி வந்து விடை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அந்த மாதிரி எல்லா வீடியோமே ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் வந்து 20,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்யூ.